இங்கே பார்த்தீங்களா எப்படி பெரிய அழகான செடியாக இருக்குது. இந்த செடி எங்கள் வீட்டில் 4-5 வருஷமாக இருக்குது. ஒரு சின்ன செடி தான் கொண்டு வச்சேன். அது அப்படியே நிறைய விட்டுருச்சு. நேற்று இந்த இடத்துல இருந்ததை எல்லாத்தையும் பறிச்சிட்டேன். காடு மாதிரி இருந்தோன்னே எல்லாத்தையும் பறித்து வேலி ஓரமாக கொண்டு போய் ஊனிட்டேன். அதை வெட்டையில் பார்த்தா அந்த செடிக்கு கீழே இந்த மாதிரி நல்ல கிழங்கு, நல்ல பெரிய பெரிய கிழங்கு இருந்துச்சு. அதுலேருந்து அது முளைக்குது. இது பார்க்கையில் நம்ம கருணக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிழங்கு இருக்குது. இதை யூடியூப்பில் நான் பார்க்கையில் ஒரு பாட்டி இதை நல்லா அடுப்பில் போட்டு வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சிட்டு சுத்தம் பண்ணி துவையல் வச்சு சாப்பிட்டாங்க. நீ பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா, கிழங்கு கருணக்கிழங்கு மாதிரியே இல்லை. இதை சமைச்சி சாப்பிட்றாங்க. இதை சமைச்சி சாப்பிடுவாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். இவ்வளோ நாளும் நம்ம வீட்டில் இருக்குது தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். எவ்வளோ பெரிய கிழங்கா இருக்குது பார்த்தீங்களா, நிறைய இருந்துச்சு. நான் தான் வெட்டலை, நானும் தூக்கி போட்டேன். இதோட தண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்டை தான் சமைச்சி சாப்பிட்றாங்க. ஒரு பொரியல் மாதிரி செஞ்சு இதையும் சாப்பிட்றாங்க. இதை சாப்பிடுவாங்கன்னு எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது. எங்கள் வீட்டில் ஒரு 6-7 வருஷமாக இருக்குது. இதெல்லாம் கிழங்கு, இதெல்லாம் சின்ன சின்ன கன்று, அதோடய வேர்லேருந்து வர கண்ணுங்க. இது எப்படி சமைக்கையில் எப்படி கனகனன்னு இருக்குமா இல்லை நல்லா இருக்குமா எதுவுமே எனக்கு தெரியலை. தெரிஞ்சிருந்தால் கூட சமைச்சிருக்கலாம். எவ்வளோ இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் பறித்து கொண்டு போய் வேறு வேலி ஓரமாக வேறு இடத்துல வச்சிட்டேன். இந்த செடி சாப்பிடுவாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதோட கிழங்குலாம் ஒன்று ஒன்று பெருசு பெருசாக இருக்குது. இந்த வேரை பாருங்கள். இவ்வளோ உயரம் இருக்குது பாருங்கள். இது ஒரு அழகு செடின்னு நினச்சிட்டு இருந்தேன். இதையும் சமைச்சி சாப்பிட்றாங்க. இப்போ தான் எனக்கு